உற்சாகமான காலை பொழுதில் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோட சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று 2021 ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஒரு விசேடமான நாள் என்று தான் கூற வேண்டும். காரணம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இன்று உலக தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்து தந்தையர்களுக்கும் என்னுடைய அன்பான தந்தையர் தின வாழ்த்துக்களை நாம் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினத்தில் மட்டுமல்லாமல் எந்த நாளும் உங்களுடைய தந்தையர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுடைய அன்பை எந்நாளும் வெளிக்காட்ட வேண்டும் என்று தான் அனைவரும் தந்தையர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே இன்றைய தினத்தில் மட்டும் நீங்கள் செல்ஃபி புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டால் மட்டும் போதாது. எந்த நாளும் உங்களுடைய தந்தையின் மீது உங்களுடைய அன்பை, அளவுக்கு அதிகமான அன்பை நீங்கள் காட்ட வேண்டும் என்று தான் கூறிக்கொள்ளும். அதேபோல் இன்றைய தினத்தில் மற்றும் ஒரு விசேட தினமாக கருதப்படுகிறது. இன்று இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் தலைவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இன்று தனது 72வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். லங்கா ஸ்ரீ சார்பாக நாமும் நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு சென்றோம். நிகழ்ச்சியில் இன்று பிரதானமாக அனைத்து பத்திரிகைகளிலும் நாளை தினம் பயண தடைகள் தளர்த்தப்பட உள்ளது. அது தொடர்பான செய்திகள் தான் மிகவும் கூடுதலாக வெளியாகியுள்ளது. அதேபோல் இப்பொழுது புதிதாக பரவும் டெல்டா திரிபு தொடர்பான செய்திகளும் இன்று பத்திரிகையில் பிரதான இடத்தை பிடித்துள்ளது. தொடர்ந்து நாங்கள் விவரமாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகை பிரதான செய்தியாக பயண கட்டுப்பாட்டு தளர்வுக்கு கடும் எதிர்ப்பு, டெல்டா வைரஸ் வெகுவாக பரவும் அபாயம் உள்ளதெனவும் செயலணி கூட்டத்தில் எச்சரிக்கை என்று தான் அந்த செய்தி பிரதான செய்தியாக இடம்பிடித்து வெளியாகியுள்ளது. இந்தியாவில் பரவும் அச்சுறுத்தலான டெல்டா கோவிட் வைரஸ் இலங்கையில் பரவ ஆரம்பித்துள்ளது. இதனை சாதாரண விடயமாக கருத வேண்டாம். நாட்டை முடக்கி வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ள சூழலில் பயண கட்டுப்பாட்டை தளர்த்துவது ஆபத்தானது என வைத்திய சுகாதார நிபுணர்கள் கோவிட் செயலணி கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளனர். வைரஸ் தொற்று வேகமாக பரவக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளதெனவும் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளதாகத்தான் அந்த செய்தி அவ்வாறு அமைந்துள்ளது. தொடர்ந்தும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். 881 சந்தேக நபர்கள் கைது, 9800 வாக்குமூலங்கள் பதிவு, சாரா உயிருடன் இருப்பதாக சான்றுகள் இதுவரை இல்லையாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அமைச்சர் சரத் வீரசேகர அறிவிப்பு எனும் வகையில் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்கள் அதற்கு முன்னர் நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்றதாக கூறப்படும் அடிப்படைவாத நடவடிக்கைகள் தொடர்பில் 881 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 724 பேர் 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டதாகவும், ஏனையோர் தாக்குதலுக்கு முன்னரான பல்வேறு அடிப்படைவாத நடவடிக்கைகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அதிபர் அஜித் ரோகன தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரனுடன் நேற்று முன்தினம் அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போதே இவர் இதனை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதேவேளை குறித்த தற்கொலை தாக்குதல்களுடன் தொடர்புடைய 8 வழக்குகள் தற்போதும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 8 தற்கொலை தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் தனித்தனியாக பிரதான வழக்குகள் எதிர்வரும் ஜூலை 3ஆம் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர இதன் போது குறிப்பிட்டதாக அந்த செய்தி அமைகின்றது. தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். 30 வருடங்களின் பின் வடக்கில் ஜனநாயகத்தை நாங்கள் உறுதிப்படுத்தியதை சம்பந்தன் மறந்துவிட்டாரா? பொய்யான தகவல்களை வெளியிடக்கூடாது என்கின்றார் வெளிவிவகார அமைச்சர் என்னும் தலைப்பில் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. வடக்கில் 30 வருடங்களாக ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தப்படாமல் இருந்தது. அந்த தேர்தலை எமது அரசாங்கம் நடத்தி வடக்கு மக்களுக்கு ஜனநாயகத்தை பெற்றுக் கொடுத்தது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அவர் தவறான தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் என்று வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்ததாக அந்த செய்தி அவ்வாறு வீரகேசரி பத்திரிகையில் அமைந்துள்ளது. நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை தொடர்ந்தும் தமிழன் பத்திரிகையை பார்க்கலாம். தமிழன் பத்திரிகையில் பிரதான செய்தியாக பயண கட்டுப்பாடு ஜூன் 21 முதல் தளர்வு, மாகாணங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கு தொடர்ந்தும் தடை, கோவிட் அல்லாத மரணங்களுக்கு 24 மணி நேரத்துள் இறுதிக்கிரியை நடத்தவும் அனுமதி எனும் தலைப்பில் அந்த செய்தி அவ்வாறு தமிழன் பத்திரிகையில் பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. நாட்டில் தற்போது அமுலில் உள்ள பயண கட்டுப்பாட்டை ஜூன் 21ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் தளர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகத்தான் அந்த செய்தி அவ்வாறு அமைந்துள்ளது. தொடர்ந்தும் நாங்கள் தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். தடுப்பூசி ஏற்றிக்கொண்டாலும் சமூக இடைவெளி அவசியம், வைத்திய நிபுணர் மலவிகே தெரிவிப்பு எனும் வகையில் அந்த செய்தி அமைந்துள்ளது. பிரிட்டன் திரிபான அல்பாவை விட இந்தியாவின் டெல்டா வேகமாக பரவும் தன்மையுடையது. ஆகவே சமூக இடைவெளி மிக முக்கியமானதாகும்.
தடுப்பூசிகள் ஏற்றிக்கொண்டாலும் சமூக இடைவெளியை பேணுவது மிக முக்கியமானது என ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் விசேட வைத்திய நிபுணர் நீலிகா மலவிகே தெரிவித்துள்ளார். நீங்கள் இந்த கோவிட் காலத்தில், இந்த கோவிட் வேகமாக பரவிக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில், அதுவும் இல்லாமல் இப்பொழுது இந்தியாவில் இனம் காணப்பட்ட டெல்டா திரிபு இப்பொழுது இலங்கையிலும் பல பிரதேசங்களில் இனம் காணப்படுவது, முக்கியமாக கொழும்பு மாவட்டத்தில் சென்ற வாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் தடுப்பூசிகள் ஏற்றிக்கொண்டாலும் சமூக இடைவெளி இல்லவென்றால் உங்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அவர் கூறியவாறு அந்த செய்தி அமைந்துள்ளது. ஆகவே மக்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பாக, இப்பொழுது 21ஆம் தேதி பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படவுள்ளது. ஆகவே தளர்த்தப்பட்டாலும் நீங்கள் வெளியில் செல்லும்போது தயவு செய்து முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கொரோனா நாட்டில் குறைவில்லை, மீண்டும் ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுமோ என்ற சந்தேகங்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் உள்ளது. காரணம், இந்த டெல்டா திரிபு இந்தியாவை போன்று இலங்கையிலும் ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது. ஆகவே மக்கள், நீங்கள் பயணத்தடை தளர்ந்துவிட்டது, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொரோனா நின்று விட்டது என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். காரணம், நாட்டில் இன்னும் கொரோனா வைரஸ் பரவல் இருந்து கொண்டு தான் உள்ளது. ஆகவே தயவு செய்து நீங்கள் வெளியில் சென்றாலும் சமூக இடைவெளிகளை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அனாவசிய பயணங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தியாவசிய பயணங்களுக்கு மட்டும் நீங்கள் வெளியில் சென்று பாதுகாப்பாக இருக்குமாறு தான் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நாங்கள் இப்பொழுது நேற்றைய தினத்தில் பதிவான கோவிட் தொடர்பான நிலவரங்களை எப்படி என்று நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் நேற்றைய தினம் 2248 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். அதேபோல் நேற்றைய தினம் வெளியான கோவிட்-19 மரணங்கள் தொடர்பான அறிக்கையின்படி ஜூன் மாதம் 18ஆம் தேதி 54 கோவிட் மரணங்கள் இலங்கையில் பதிவாகியுள்ளது. அதேபோல் இதுவரை இலங்கையில் மொத்தமாக 2,37,661 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். அதாவது இதுவரை பதிவாகியுள்ளார்கள் என்று தான் குறிப்பிட்டுள்ளார்கள். அதேபோல் இலங்கையில் இதுவரை மொத்தமாக 2,534 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளது. அதேபோல் இதுவரை 1,99,393 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள் இதுவரை காலம். அதேபோல் நடைமுறையில் 35,788 தொற்றுக்குள்ளானவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்று அந்த செய்தி அவ்வாறு அமைகிறது. இது நேற்றைய தினத்தில் வெளியான இறுதியாக பதிவான கோவிட் தொடர்பான நிலவரங்கள் அந்த செய்தி தான் அவ்வாறு அமைகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் தமிழன் பத்திரிகையில் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். தெய்வலை மிருக காட்சிசாலை சிங்கத்துக்கு கொரோனா தொற்று, வரிக்குதிரையும் திடீர் உயிரிழப்பு என்று அந்த செய்தி அமைந்துள்ளது. தெய்வலை தேசிய மிருக காட்சிசாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளான சிங்கத்தை தனிமைப்படுத்தி சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சிங்கத்திற்கு கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வனஜீவராசிகள் ராஜாங்க அமைச்சர் விமல வீர திசாநாயக்க குறிப்பிட்டார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் என்று அந்த செய்தி அவ்வாறு அமைகின்றது. தொடர்ந்து நாங்கள் தமிழன் பத்திரிகை தொடர்ந்து தினகரன் பத்திரிகையை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகை பிரதான செய்தியாக அமுலில் உள்ள பயணத்தடை திங்கள் அதிகாலை நீக்கம், ஜூன் 23 இரவு 10 மணி முதல் 25 அதிகாலை 4 மணி வரை மீண்டும் அமுல் எனும் தலைப்பில் அந்த செய்தி அமைந்துள்ளது. மாகாணங்களுக்கிடையில் போக்குவரத்து தொடர்ந்தும் கட்டுப்பாடு, நிகழ்வுகள், சடங்குகள், களியாட்டங்களுக்கும் கட்டுப்பாடு என்று தான் அந்த செய்தி அமைகின்றது. தற்போது அமலில் உள்ள பயணத்தடையை எதிர்வரும் 21ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி முதல் தளர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகளை தளர்த்தாதிருக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி அமைகிறது. தொடர்ந்து நாங்கள் தினகரன் பத்திரிகை மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். மக்கள் மத்தியில் அக்கறையின்மையே டெல்டா வைரஸ் பரவ முக்கிய காரணம் எனும் தலைப்பில் அந்த செய்தி. சிஎம்சி பிரதான வைத்தியர் ருவான் விஜயமுனி தெரிவிப்பு. மக்கள் மத்தியில் அக்கறையின்மையே புதிய டெல்டா வைரஸ் தொற்று பரவ முக்கிய காரணம் என கொழும்பு மாநகர சபையின் பிரதானி வைத்திய அதிகாரி ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். தெபட்டகோடை ஆராயம பகுதியில் டெல்டா வைரஸ் திரிபு ஐவருக்கு உறுதியானமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்தியாவில் மிக வேகமாக பரவி வரும் வீரியம் கொண்ட B.1.617.2 என்ற டெல்டா வைரஸ் திரிபு தொற்றுறுதியான நபர்கள் முதல் முறையாக சமூகத்தில் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்த பரவலுக்கான காரணம் தொடர்பில் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின்படி தெபட்டகோடை ஆராம பிரதேசத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை அவதானிக்கப்பட்டது என்று தான் அந்த செய்தி அவ்வாறு அமைகின்றது. ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் தினகரன் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகை பிரதான செய்தியாக குறைய மறக்கும் கொரோனா தொற்று மேலும் 1560 பேரை தொற்றியது என்னும் தலைப்பில் அந்த செய்தி அமைந்துள்ளது. நாட்டில் மேலும் 1560 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புது வருட கோவிட் கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என அவர் மேலும் தெரிவித்தார்.
என்று தான் அந்த செய்தி அமைந்துள்ளது. தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகை மற்றொரு செய்தியை பார்க்கலாம். இலங்கைக்குள் புகுந்துள்ள வைரஸால் புதிய ஆபத்து ஏனைய பகுதிகளுக்கும் பரவும் நிலை எனும் தலைப்பில் அந்த செய்தி அமைந்துள்ளது. கொழும்பு தெமட்டகொடை 66ஆம் வத்த பகுதியில் பெறப்பட்ட மாதிரிகளில் இந்தியாவின் டெல்டா திரிபு கோவிட்-19 வைரஸான B.1.617.2 கண்டறியப்படும் நிலையில் அவை நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் பரவும் ஆபத்து காணப்படுவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகை மற்றொரு செய்தியை பார்க்கலாம். எந்த திரிபு வைரஸையும் தடுப்பூசிகள் சமாளிக்கும், அச்சம் வேண்டாம் என்கின்றார் பேராசிரியர் நீலிகா மாளவிகே என்னும் தலைப்பில் அந்த செய்தி அமைந்துள்ளது. அனைத்து வகையான கோவிட் தடுப்பூசிகளும் அல்பா, பீட்டா, காமா மற்றும் டெல்டா வைரஸ் திரிபுகளால் ஏற்படும் மரணங்கள் மற்றும் தொற்று அபாயத்தை குறைக்கும் எனவும் கோவிட் தடுப்பூசி பெறுவது முக்கியம் எனவும் ஸ்ரீ ஜெயவர்தனபுல பல்கலைக்கழக பேராசிரியர் நீலிகா மாளவிகே தெரிவித்துள்ளார் என்று தான் அந்த செய்தி அவ்வாறு அமைகின்றது. இவைத்தான் இன்று பத்திரிகைகளில் வெளியான பிரதான செய்திகள். ஆகவே தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பாக இருங்கள். அதே போல் அடுத்ததாக நாங்கள் இன்றைய நாட்டில் காலநிலை எவ்வாறு அமையப் போகின்றது, இன்னும் மாற்றங்கள் இருக்குமா என்று புதிய விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம். ஆகவே அந்த தகவல்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக இப்பொழுது நாங்கள் தொடர்பில் இணைக்கின்றோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலிகின் அவர்களை. மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இப்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும். காலி தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அவை நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான செய்திகள். அந்த செய்திகளை எமக்கு வழங்கியிருந்தார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள். அந்த தகவல்களோடு நாமும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லாங்காஸ்ட்ரியோடு இணைந்திருங்கள். லாங்காஸ்ட்ரி நியூஸ் எங்களுடைய வலைத்தளத்தினை, எங்களுடைய யூடியூப் வலைத்தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் நாட்டில் இடம்பெறும் செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே தொடர்ந்தும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள், வீடுகளில் இருங்கள், அவசிய பயணங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். நாளைய தினம் பயணத்தடை தளர்த்தப்பட உள்ளது. ஆகவே நீங்கள் வெளியில் செல்லும்போது மிக மிக பாதுகாப்பாக அவதானமாக செயற்படுங்கள், பொறுப்பாக செயற்படுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.